எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி இயேசப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். எப்பவுமே தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவங்க மனசில் ஆணி பாய்ந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்னன்னா, நாட் மீ பட் ஹீ. நான் அல்ல, எல்லாமே கர்த்தர் தான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தலைப்போட பேச ஆசைப்படுகிறேன். நாட் மீ பட் ஹீ. நான் இல்லை, என் கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. அது பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், என்னோட திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனம். First Corinthians chapter 1 verses 29 to 31. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 29 31 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எஸ், தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக செய்தார். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். பைபிள் சொல்லுது, என்ன ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். therefore 31வது வசனம் சொல்லுது, therefore as the scripture says, if you want to boast only about the Lord. boast. பைபிள் சொல்லுது, நீ பெருமை பாராட்டணும்னா யாரை குறித்து பெருமை பாராட்டுன்றாரு? தேவனை குறித்து என்ன பண்ணணும்? நம்மலாம் பெருமை பாராட்டு. சில நேரத்தில் தேவன் தெரிவார், சில நேரத்தில் தேவன் தெரிய மாட்டார். சில பேருக்கு லைஃப்ல எப்படின்னா அவங்களே மேலே வந்த மாதிரி மறந்துடுவாங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நாட் மீ, நான் இல்லை, எல்லாமே கடவுள் தான். ஹல்லேலூயா. பவுல் இந்த வார்த்தையை சொல்றார், நான் இல்லப்பா, எல்லாமே கடவுள் தான். எவ்வளவு பேர் இதை சொல்றீங்க? நான் இல்லை, எல்லாமே கடவுள் தான். நான்ன்றது ஒரு பெரிய பிசாஸ். நான் என்பது ஒரு பெரிய, பைபிள் சொல்லு, one who is in God is a new creation, the old is dead. பழையது ஒளிந்தது, புதிய காரியம். இனி நான் அல்ல, சொல்லுங்க. இனி எனக்குள்ள யார் வாழ்கிறார்? கிறிஸ்து இயேசு. அப்படின்னா இனி நான் அல்லன்னு சொன்னா எந்த விஷயத்துல நானுன்னே வரக்கூடாது. அப்பப்போ பிரெட்ல வர நான் மாதிரி வந்துருவாங்க. நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்தினேன். ஹஸ்பண்டுங்க சொல்ல, ஏன் காசுல தான் நீ வாழ்ந்துங்கிற, நான் தான் சம்பாரிச்சுன்னுக்கிறேன். வைஃபுங்க சொல்றோம், நான் பண்ற சாப்பாடுல தான் நீ வாழ்ந்துங்கிற. பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா, நான் சம்பாரிச்சு கொடுக்குற தொட்டமா நீ நல்லாகிற. அம்மா உங்க பிள்ளைங்கள பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை வலுத்த தொட்டுதான். என்ன சொல்லுவாங்க? நான் உன்னை வலுத்த தொட்டுதான் நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற. ஆக்சுவலி உங்களை யார் வளர்த்திருந்த? அப்புறமா மது, இப்ப நீ உங்க பாப்பாவை வளர்க்கிறேன்னா மதுவை யார் வளர்த்திருந்து? அவங்க உங்க மம்மிய கடைசியில யாரோ ஒருத்தர் வளர்த்தார்கள், அது உங்களுக்கு தெரியாது. அது பேர் தான் தேவன். அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எல்லாமே கர்த்தர். இன்னைக்கு உங்க ஃபேமிலியில எந்துன்னு வந்துடுதோ அன்னைக்கே உங்க குடும்பத்தை பிரிவினை வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களை என்ன வந்துருச்சு? செல்ஃப் ப்ரைட். அதெல்லாம் நான் எல்லாருக்கும் முன்னாடி தெரியப்படுத்தணும், நான் எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சிக்கணும், நான் எல்லாரும் முன்னாடி நல்லா இருக்குன்ற மாதிரி நடிக்கணும். அதுக்கு தான் எங்க பாஸ்டர் கூட சொல்லுவார், அப்பப்போ யாருக்கும் தெரியுற மாதிரி எல்லாம் வாழ்க்கைய வாழாதப்பா. யாரு பார்த்தாலும் நல்லதோ சரி கெட்டதோ சரி கடவுளுக்கு முன்பாக வாழ்ந்தன் போன்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்த ரொம்ப நல்லா சொல்லுது, நம்மளை குறிச்சு என்ன இல்லை, மேன்மை பாராட்டக்கூடாது. யாரெல்லாம் ஆண்டவர்னால தொடப்பட்டுக்கிறாங்களோ அவங்க யாருமே அவங்கள காட்டிக்க ஆசைப்பட மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, நீங்க இந்த உலகத்துக்கு எப்படி எறிகிறாரு? ஒரு உப்பா எறிகிறாரு.
நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் உப்பை போட்டுட்டு தண்ணியை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் மிக்ஸ் பண்ண என்ன ஆகுது தெரியுமா? உப்பு என்ன ஆகுது? கரியுது. கொஞ்சம் நேரம் விட்டு உப்பு தெரியுதா? ஏன் தெரியுதுன்னா அந்த வாட்டரில் டிசால்வ் ஆயிடுச்சு அது. ஆனால் ருசி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கூட அவ்வளோதான். உங்களை உப்பா இறங்கிக்கிறாருன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிளெஸிங் ஆக்குவீங்க, செய்யணும். ஆனால் நீங்கள் இல்லை, உங்கள் மூலியமாக கர்த்தர் செய்ய வைத்தார். அல்லேலூயா. நான் தான் வீடு கட்டினேன், ஏன் சொத்து, ஏன் காசு, ஏன் வீடு. உங்கள் ஆயாவை பாருங்க, அதே மாதிரி இருக்கிறாங்களா? உங்கள் தாத்தாவை பாருங்க, அதே மாதிரி இருக்கிறாரா? சேஞ்ச் ஆகுறாரா? வயசு வர வர எல்லாம் சேஞ்ச் ஆகுதா? அப்போனா நீ எதெல்லாம் நான்றீங்களோ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100% இருக்குது. சரி, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க. வெரி டேஞ்சர் ஃபார் யூ. உங்களுக்கு கதவை நீங்கள் திறந்துன்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்தல்ல உண்டல்ல எல்லாமே கர்த்தருது. அதுக்கு தான் யோபு கையிலேருந்து எல்லாமே போகும்போது யோபு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் கொடுத்தாருன்னா அவர் எடுத்துக்குவார். நீங்க கர்த்தர் கொடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கர்த்தர் நாமத்துக்கு தான் என்ன பண்ணுவீங்க? மகிமை செலுத்துவீங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை குறித்து மேன்மையை பாராட்டணும். யாரெல்லாம் பெருமை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்ல சொல்றேன். என்னுடைய வாசிக்கலாம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். 2 Timothy chapter 3 verses 16 to 17. வேத வாக்கியத்தில் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரியாதவனுக்கும் எந்த நற்கிரியை செய்ய. 2 Timothy sister 3:16 17 வாசிங்க அப்படியே. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. 16 போடு பாராஜா அப்படியே. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, all scriptures is been written by God, inspired by God, and it is useful to teach us what is true and to make you realize what is wrong in our lives. To prove you what is wrong in your life. இன்னொரு வசனம் சொல்லு, it corrects us when we are wrong. So no one is perfect coming to church. Every Sunday God is correcting you. Hallelujah. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது. பைபிள் எதற்காக வைத்திருக்கிறார்? உங்களை கரெக்ட் பண்றதுக்காக. யாரு ரொம்ப பெருமையா பேசுவாங்கன்னா அவங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்கன்றவங்க தான் பெருமையா பேசுவாங்க. செல்ஃப் ரைட். பைபிள் சொல்லுது, it corrects us when we are wrong and teaches us to do what is. Bible always teaches us what to do right, and you don't know anything. பைபிள் சொல்லுது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க போல சொல்லலாம், ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு பைபிள் சொல்லுது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எல்லாமே தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்குது? இப்போ கீழே போனால் உங்களுக்கு என்ன நடக்குது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் இன்னைக்கு வர கஷ்டம் உங்களுக்கு ஏன் முன்னாடியே தெரியல? இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு நின்றுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கஷ்டம் என்ன பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக உங்களை கரெக்ட் பண்ணிக்குவார். பெருமை உள்ளவங்க என்னைக்குமே கரெக்டை ஏற்றுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் they are already been corrected ன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் அவங்க கரெக்டட் இல்லை, அவங்க கரப்டட் ஆகுறாங்க. பைபிள் சொல்லுது, தாழ்த்தப்பட்டு இருக்கிறவர்கள் you should be humble. நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்கிட்ட இல்லப்பா. உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது நீங்க கார் வாங்கினா, கார் எந்த இல்லப்பா, ஆண்டவர் கொடுத்தாருப்பா, நான் வாங்கினேன், எந்து நான் வீடு கட்டுறேன், நான் வாடகை கட்டுறேன், நான் கரண்ட் பில் கட்டுறேன், நான் அப்புறம் மைக்ரோ ஓவனில் வச்ச மாதிரி நான் மாதிரி வெளியே வரணும். செத்துட்டு பேருக்கு வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க? ஓவனில் அனுப்புறாங்க. நான் பண்ணேன் நானுன்றவங்களெல்லாம் எங்க அனுப்புறாங்க? எங்க ராஜா அனுப்புறாங்க? கல்றையில் என்ன அனுப்புறாங்கன்னா, அந்த பிஸாலாம் பண்ணும்போது உள்ள அனுப்புவாங்க. உள்ள அனுப்புனது நான் வர்றது இல்லை, தூள் தூளாக வரவங்க. நான்
நம்மளாம் அதுதான். தெரியுங்களா இல்லைங்களா? சில பேர் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஐயோ ஐயோ, அது ரொம்ப டேஞ்சரா. என்னால தான் எங்க ஃபேமிலியை ரன் ஆயினுக்குது. நீங்க ஹேண்டிகேப் ஆயிட்டீங்கன்னா, இல்ல உங்க நரம்பு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, யாராலையும் ஃபேமிலி ரன் ஆகல. கர்த்தர் அன்பை ருசித்தவர்கள் எல்லாம் கர்த்தர்னால தான் எல்லாமே நடந்துன்னு தேவனை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. Because every Sunday when you come to church, God is correcting you and teaching you what is good and bad. Hallelujah. உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிறாங்க, தெரியுங்களா? உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறாங்க. உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் ஜெயில் வச்சுக்கிறாங்களே. உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் கர்த்தர் டாக்டர் வச்சிருக்கிறார். உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு அநேக டீச்சர்ஸ்களை கர்த்தர் வச்சிருக்காரு. Because no one is perfect. Hallelujah. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சர்ச்சுக்கு வரணும்னு அவசியமே இல்லை, பைபிள் வாசிக்கணும்னு அவசியமே இல்லை, பிரேயர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. Because you are already perfect. யாரெல்லாம் இந்த உச்சக்கலத்தை நீங்க போயிடுறீங்களோ, மம்மி எனக்கு எல்லாம் தெரியும் மம்மி, மகளே நீ ஒரு தத்தி நான் சொல்ல முடியும். பையன் நீங்க சொல்ல, டாடி எல்லாமே எனக்கு தெரியும், எப்படி வாழணும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குவாங்க. ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்க. கொஞ்சம் பணம் வந்ததுமே நடவடிக்கை பார்த்தீங்களா எப்படி மாறிடுது? ஏன்னா கர்த்தரை கேட்க மறந்துட்டாங்க, யாரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? சில பேருக்கு ரட்சிக்கப்பட்டது மேல ஒரு சாட்சி, பெருமை, நான் ரட்சிக்கப்பட்டேன். சில பேரு நான் பிரேயர் பண்ணாதான் கடவுள் என்ன அவர் பண்றாரா? ஆமாவா? நான் கொழும்பு பண்ணாதான் கொழும்பு மதிக்கும், நான் சாப்பிட்ட செஞ்சாதான் சாப்பாடு மதிக்கும். சரி நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்க. ஹஸ்பண்ட்ஸ், நான் சம்பாரிச்சுன்னு வரேன். என்னைக்கு இதெல்லாம் உங்க வாயிலிருந்து விட்டு வெளியே போதோ அன்னைக்குதான் உங்க குடும்பத்துல நிம்மதியே இருக்கும். எழுதி தர காசு பண்ணலாம் ரொம்ப ஈஸியா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா சந்தோஷ சமாதானம்லாம் கஷ்டப்படணும். நீங்களாம் அந்த கஷ்டத்துக்கே நீங்க இறங்கணும், கர்த்தர் மகிமையாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பெருமை உள்ளவன ஒருத்தனை தள்ளினார். வாசிக்கலாம். எந்த வசனம் ராஜாத காலையில் கொடுத்தது? எசேக்கியேல், தேங்க்யூ. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 17. தேங்க்யூ so much. உன் அழகினால் உன் இதயம் மேட்டிமையாயிற்று, உன் மின்னலினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். போதும். சில பேருக்கு பெருமை என்னத்துல வருது பாருங்களேன். your heart is filled with because of all your beauty. பொண்ணுங்கெல்லாம் சொல்லுவாங்க ஹஸ்பண்டை பார்த்து, நீ இல்லைன்னா எனக்கு இன்னும் 10 பையன் கிடைக்குமா? பிகாஸ் why they talk. ஏன் அதுக்காக பேசுறாங்க? ஏன் அந்த வார்த்தை வருது வாயிலேருந்து? அழகு அழகு அழகு. ஓவன்ல போகும்போது அழகு, மைக்ரோ ஓவன் சூடா வச்சுக்கிறாங்க, அழகு. என் வைஃப் பெருசானா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணனா ஒன்னே இல்லை, அவங்க ஆயாவை பாரு அப்படிக்கும். என் ஹஸ்பண்ட் பெருசானா எப்படி இருப்பார், அவங்க தாத்தாவை பாரு அப்படி இருப்பாரு. குவீன் எலிசபெத் யாருக்குன்னே தெரியுமா? தெரியாதுங்களா? அவங்களது ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இவ்வளோ வருஷத்துக்கு பின்னாடி எப்படியெல்லாம் இருந்தாங்க, 13, 16, 17, 18. என்ன பியூட்டிப்பா, எப்பா பாப்பா அவ்வளோ அழகாகிறாங்க. வயசு ஆகிட்ட பிறகு இது இவங்களான்னு என்ன ஆகுது, நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாகுது. Many people, your heart was filled with pride because of all your beauty. கார் ஒரு பியூட்டி, வண்டி ஒரு பியூட்டி, பெரிய பெரிய வீடுங்க வாங்கிட்டா பெரிய அதுல ஒரு பெருமை, நல்ல ஒரு கம்பெனில போய் சேர்ந்துட்டா அதுல ஒரு பெருமை, ஒரு புள்ள பேத்துட்டா அதுல ஒரு பெருமை, ஒரு கல்யாணம் கட்டிக்கிட்டா அதுல ஒரு பெருமை. யாரோ கல்யாணமே கட்டிக்காத மாதிரி
யாரும் குழந்தைய பெற்றுக்காத மாதிரி, யாரும் காரே வாங்காத மாதிரி, யாரும் அப்பார்ட்மெண்ட்ஸே. நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கடவுளை அறிஞ்சவங்க பணக்கார இல்லை, கடவுளை அறியாதவங்க தான் ரொம்ப பணக்காராகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் சொல்றாரு, ஒரு வேலைக்கு போயிருந்தானா டேப் ஃபிட் பண்றதுக்கு குழாய் எவ்வளோக்கு வாங்கிக்கிறாருன்றீங்களே, ஒரே ஒரு டேப் வந்து 58,000. 58,000. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் 20,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் சேலரி கூடிச்சுனாலே போதும், அப்படியே டாப்பாக போயிடுவாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் பாருன்னா டாப்பாக வைக்கிறாரு பாருங்க. அந்த குச்சி கொடுப்பா கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. யுவர் ஹார்ட் வாஸ் ஃபில்ட் வித் pride because of all your beauty. அது இல்லம்மா, ராஜா தேங்க்யூம்மா. Because of teachers இப்படி தான் பேசுவாங்க. Your heart is filled with pride because of all your பெருமை. என்னத்துக்காக வந்துச்சா? கொஞ்சம் அழகா இருந்தா இவங்களால என்ன பண்ண முடியுது இல்ல? தமிழ்ல சொல்லுவாங்க, இனி இன்னும் கொஞ்சம் அழகா இருந்ததுன்னா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் எப்பவுமே சொல்லுவான், நீ மாட்டம் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா உன்னை கையிலே பிடிச்சிக்க முடியாதுறான்மா. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நீ இதுக்கே இப்படி பண்றிய, இன்னும் அதுக்கு எப்படி பண்ணுவ? ஆண்டவர் கூட நம்மளை பார்த்தா சொல்ல, மகனே நீ இதுக்கே இப்படி பண்றியடா. அப்பா சாமி, 10,000 ரூபாய்க்கு விட கையிலே முடிய மாட்டேங்குது. 20 லட்சம் வந்தா நீ என்ன பண்ணுவ? தேவ தூதராயிடுவேன். உனக்கு கீழே வராரு பாரு ஆண்டவர். Your heart was filled with pride because of all your beauty. Your wisdom was corrupted. பெருமை உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க மைண்ட்ல அவங்க ரொம்ப கரெக்ட்னு நினைக்குவாங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, ஃப்ளைட்டுக்கு எப்போ பஞ்சர் போடுறாங்கன்னு கேளுங்க. எல்லாம் தெரியும்ன்றாங்களே, அவங்கள கேளுங்க, ஃப்ளைட்டுக்கு எப்போ பஞ்சர் போட்டாங்க. இன்னொருத்தர் போட்டிருந்தாங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஒரு சைனீஸோ ஒரு ஜப்பானீஸோ இருந்தாங்கன்னா பழத்தை சாப்பிட்டுக்க மாட்டாங்களாம், பாம்பே சாப்பிட்டு. பயங்கரமான ரெவல்யூஷன் இது. ஹல்லேலூயா. Beauty will always take you to pride. நான் நல்லா மெசேஜ் கொடுக்குறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், பியூட்டி நான் ரொம்ப அழகாக்குறேன், இல்லை நான் ரொம்ப அழகு. பாக்ஸ்ல வச்சா யாரும் அழகெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே உன்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்லோ ஆகுது. தெரியணும் உங்களுக்கு எப்பவுமே இதெல்லாம். ஏன் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெத்தோட ரிசல்ட் அவங்க கொடுக்குறது தெரியுமா? யூ ஆர் நத்திங் என்ற, அண்ட் ஈவன் ஐ எம் நத்திங். அல்லேலூயா. ஒன்னே இல்லை பிரதா, நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. பெருமையாக்குறங்க எதுவுமே கத்துக்க மாட்டாங்க. They will never ever accept the correctness. கரெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க, because they are corrupted. எனக்கு எல்லாம் தெரியும்வாங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பைபிள் சொல்லுது, your wisdom was corrupted by your love of splendor, so I threw you to the ground and exposed you to the curious gaze of king. இது யாரு சொன்னார் தெரியுமா? இது வந்து ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி தள்ளிட்டார். பிகாஸ் என்னத்துக்காக தள்ளினார்? பெருமை. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கையில தள்ளப்படணும்னு இருந்தீங்கன்னா பெருமையா பேசின்னு இருங்க. இல்லப்பா நான் ஒன்னே இல்லை, எல்லாம் நீ தான். பெருமை உள்ளவங்க எப்பவுமே அவங்கள காட்டிக்குவாங்க, தாழ்மை உள்ளவங்க ஒதுக்கின்னு கர்த்தரை காட்டுவாங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இந்த பிளேசர் போட்டுங்கிறேன், இந்த ஒரு டை போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னா காரணம்னா இது நான் இல்லப்பா ராஜா, இவர் தான். அப்படியே ஒதுங்கி வந்துடுவான். காரணம் என்னன்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். என் வீடு, என் வீட்டில் நீங்க இருக்காதீங்க, வெளியே போ. என் காரு அப்ப மாருதி இல்லையா? யாரேன் வேலை செய்யறாப்ல? எங்க அது? போண்டா. நீங்க போண்டா மாதிரி இருந்தேன்னு எந்த நீங்கிறேன், அது ஓண்டா, அது உங்க கையில கொடுத்தது. உண்டாய் தானாப்பா? ஹோண்டா, ஹோண்டா ஆக்டிவ் ஹோண்டா.
இது யாரை தன் ஆண்டவர் பனிஷ் பண்ணாரு? ஏஞ்சலை பண்ணார், தேவதூதர். நீங்களே பார்த்துக்கிறீங்களே, பெரியவங்க வயசுல பெரியவங்களா நீங்க பாருங்க, இந்த ரொம்ப விளையாடினவங்களெல்லாம் அப்படியே செப்புன்னு ஆக்கிட்டு வராண்டவர். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப டாப்ல இருந்தாங்க அவங்கலாம். பொண்ணுங்களுக்கு சொல்றேன், பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப அழகாகிறேன்னு என்ன வரக்கூடாது உனக்கு. பையங்களுக்கு சொல்றேன், நீ ரொம்ப அழகாகிறேன்னு என்ன வரக்கூடாது. பி கேர்ஃபுல்லா. ஏஞ்சலே ஆண்டவர் தள்ளிட்டார்னா நீங்கெல்லாம் யார்? பேர் ஏஞ்சல் வச்சா உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. பிரதர்ஸுங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு வெள்ளை முடி, சரி இன்னைக்கு கருப்பு முடி, நாளைக்கு வெள்ளை முடி. இன்னைக்கு ஸ்கின்னு கொஞ்சம் டைட்டா இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் சுருங்கி போகுது. இப்போ அப்படியெல்லாம் ஊசி குத்திக்கிறாங்க. இப்போ டைட் ஆகிறதுக்கு ஒரு 2 டம்பிள்ஸ் வாயில வச்சு இப்படி பண்ணா டைட் ஆயிடும், பைசிப்ஸ் அடிக்கிற மாதிரி. வயசாக சேஞ்சஸ் தெரிஞ்சு பாருங்க பாடியில எல்லாம். ஃபர்ஸ்ட் ஓடின மாதிரி நீ ஓடல, உக்காடுற மாதிரி உக்காரல, ஏந்திரிக்கிற மாதிரி ஏந்திரிக்கல. இப்போ டயர்ட்னஸ் எல்லாம் ஏன்னா தெரியுமா? உனக்கு வயசு ஆயின்குது. பெருமையாகிறவங்களுக்கு எப்பவுமே என்ன தெரியுமா? ரொம்ப அழகு. எல்லா அழகும் குயின் எலிசபெத்தும் போயிட்டாருமா. எவ்வளவு அழகு சார்லி கிரீக் தன் அழகெல்லாம் கடவுளுக்காக கொடுத்து சேர்த்தார். ஒரு பெருமைன்றதே இல்லை. பிளேசர் போடுறார், டை போடுறாரு, என்ன அழகா போய் பேசி எல்லார்கிட்டையும் பல்லாயிரம் ஜனங்க இயேசு பக்கம் திரும்பிக்கிறார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹம்பிள்னஸ். எங்க போனாலும் கடவுளை காட்டிட்டு வருவார். நீங்க காட்டுறீங்களா கடவுளை? போயிட்டு உங்க ஆபீஸ்ல, உங்க வேலையில காட்டுறீங்களா? உங்க குடும்பத்துல காட்டுறீங்களா? கொஞ்சம் காசு சம்பாரிச்சால கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்களெல்லாம். உங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பேய் இல்ல, பேயை சொல்றார் ஆண்டவர், நீ சைலண்டா போ, நீ கூட மனம் மாறி உன்னை விட்டுருவேன், ஆனா நான் அவங்களால விட மாட்டேன்றார். அப்படி பார்த்த தொட்டு தான் சிம்சோனை என்ன பண்ணல ஆண்டவர். சிம்சோனுக்கு என்ன பெருமை இருந்துச்சு சொல்லுங்க? பெலன். சும்மா பேர் சொல்லுவாங்க, எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் வாழ்ந்துருவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், சாம்பாருக்காக பக்கத்து வீட்டுல கேட்டு பார்க்குவேன், கொஞ்சம் சட்னி கொடுங்க கொழும்பு கொடுங்க கேட்குவாய், நான் வாழ்ந்து எதெல்லாம் வேண்டாப்பா, என்ன வாழ வைக்கிறது இவருப்பா. உங்க ஆபீஸை நம்பி சொல்றியா? இல்ல உங்களுடைய படிப்பை நம்பி சொல்றியா? ஹலோ, நேற்று 3 மாசம் 4 மாசம் ஒரு சிஸ்டரு, அவங்க குழந்தை வயிற்றுலேயே இறந்துட்டு இருக்குது, செத்து 2 வீக்ஸ் ஆகிதான். அப்போ உங்களெல்லாம் 4 மாசம்லேருந்து 9 மாசத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தது யாரு? உள்ள இருக்கும் போது உனக்கு நடத்தினார்னா, வெளியே இருக்கும் போது நடத்தினார்னா, நீ கண்டிப்பா ஆண்டவரை தான் காட்டுவ. ஆண்டவரை மறைச்சு நீ உன்னை காட்ட மாட்ட, உன்னை மறைச்சு ஆண்டவரை காட்டுவ. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என்னத்துக்காக உங்க ஃபேமிலியில, உங்க குடும்பத்துல இந்த ஃபேமிலியில என்னைக்குமே சண்டை நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு வேளை நீங்க சொல்லலாம், உங்க ஒய்ஃப்க்கு சொல்லலாம், என் காசுல தான் நீ வாழ்ந்துக்கிறேன்னு, வெரி சூன் யூ கோனா பி டிவோர்ஸ்ட். இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. வெரி சூன் யூ லூஸ் யுவர் ஒய்ஃப், வெரி சூன் யூ லூஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஒய்ஃபுங்க நீங்க சொல்லாத, நான் பண்ற சாப்பாடுல தான் வாழ்ந்துங்க, நான் தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். ஆமாவா? அப்புறம் ரொம்ப பேர் சாவர மாதிரிக்கிறாங்க, உங்களை கூப்பிடுவாங்க, எல்லாருக்கும் உயிர் கொடுத்துட்டு போங்க. யாருக்கும் வாழ்க்கை கொடுக்க முடியாது. நான் 8 hour பைபிள் படிக்கிறேன். சில பேர் ஸ்பிரிச்சுவல் பெருமை, நான் பைபிளே படிச்சு முடிச்சுட்டாங்களா? சரி, 346வது பேஜ்ல என்னங்குது சொல்லுங்க. இல்லையா? ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல இந்த மரம் பேர் சொல்லுங்க. 5000 பேருக்கும் எவ்வளவு பேருக்கு மீன் போட்டாரு, பிரெட் போட்டாரு? 5. அவங்க பேருங்க சொல்லுங்க. என்ன மீல்? காணிக்கையா, காடாங்கல்தியா, சாடின் போட்டாரு? சொல்லுமா. சில பேர் தேவன் கூடவே நடந்து வந்தாங்களா? யோம்மா யப்பா, மனுஷ கூடவே சரியா நடக்கிறது இல்லையா?
தேவன் கூட இந்த எங்கெந்தெல்லாம் இவங்களாம் இந்த அட்ரஸுங்களை கண்டுபிடிச்சுன்னு வராங்கன்னு தெரியல. ஸ்பிரிச்சுவல் பெருமை வந்து எப்பவுமே ஜனங்களை கீழே பார்க்கும். ஸ்பிரிச்சுவல் பிரைட்னஸ். உங்க ஜெபத்துல கூட பெருமை இருக்கக்கூடாது, தெரியுங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, யாரை போல ஜெபிக்காத. பெருமை உள்ளவங்களாம் இப்படித்தான். அவங்களாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா ஜனங்க மத்தியில தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்றது யாருக்கு தெரியணும்? நான் சொல்றேன் பாருமா, நீங்க ஸ்லோவா கூட பண்ணுங்க, சத்தமா கூட பண்ணுங்க, ஆனா அந்த ஜெபத்துல உண்மை இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. உண்மை இல்லாத ஜெபம் சும்மா வெங்கல சத்தத்தை போல இருக்கும். பிரைட், பெருமை. பர்சனலா அவங்க லைஃப்ல வந்து அவங்க செட்டில் நினைக்குவாங்க. and I want to tell you, you are not settled. வெறும் உங்க காசு வந்து தொட்டு தான் கண்ணு மறைச்சிச்சு. ஆனா என்ன கேக்கிட்டா, காசு அந்த பிரதர் டேப் போட்டார் பாத்தீங்களா, 58,000 ரூபாய் ஒரே ஒரு டேப். அந்த பிரதர் என்ன தெரியுமா சொன்னாரா, அந்த டேப் போட்டுற கொலா போட்டுற, எப்படி நீங்க இப்படி வாழ்ந்துக்கிறீங்க இந்த கெட்ட பழக்கம் இல்லாமனோ? அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு இந்த பைபிள் கத்து குத்துச்சுனாரா, இந்த வேதம் என்ன பண்ணுச்சு, கரெக்ட் பண்ணுச்சு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு அந்த ஒரு புக்கு வாங்கி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா. கண்டிப்பாக வாங்கி வந்து தராங்க பிரதர். அவர் ஒரு ஹிந்து பிரதர். பிரதர் சொன்னாரா, கண்டிப்பாக நான் வாங்கி வந்து தரேன் பிரதர். அவர் சொன்னாரா, இப்போ நான் வாங்கி வரேங்க அப்படி. இல்லை இப்போ வேண்டாம், என் கையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன், நான் உடம்பெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன், அப்புறமா இந்த புக்கை கொடு. ஏன்னா இது என்ன மாதிரி புக்குன்ற, பரிசுத்தமான புக். எவ்வளோ ஒரே ஒரு டேப் 58,000 ரூபாய்க்கு போட்டு ஒரு எவ்வளோ பயம் இருக்குது பத்தியா, பய பக்தி இருக்குது. அதுக்கு தான் எனக்கு இந்துஸுங்களை ரொம்ப இஷ்டம், முஸ்லீம்ஸை ரொம்ப ரொம்ப இஷ்டம். காரணம் என்னன்னா, எவ்வளோ கோடி ரூபாய் வந்தா கூட கடவுள்னு வந்தா காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. பணக்காராகுவாங்க, தலையில பட்டையை அடிச்சுக்கின்னு வெள்ளையாகுவாங்க, பட்டையை அடிச்சுக்கின்னு அவங்க கடவுளுடைய பக்தியை காட்டுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு முக்காடு போடுமானாலே, இந்த ட்ரெஸ் போடுங்க சிஸ்டர்னாலே குயின் எலிசபெத்துமா, இதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு கலரு. என்ன நீங்க ஃபேஷன் ஷோ காட்ட வந்து செட் ஆகுற கலர் எதை கொடுக்குறாரோ அதை போடணும். அதுதான் தாழ்மை. உனக்கு பிடிச்சிருந்த ஆண்டவருக்கு கேட்க கூடாது, அவருக்கு பிடிச்சிருந்த கேட்கறது தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. தன் வாழ்க்கையை இழந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கம்மா, துணியே நான் துணி. ஆமென், அல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பிரதர், சில பேர் சொல்லுவாங்க, அவங்க தாழ்மைன்னுவாங்க. ஆஹா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஹலோ, சும்மா ஒரு வஸ்திரத்திலேயே ஆண்டவரை காட்ட நீங்க ஆசைப்படலனா வாழ்க்கையில காட்டுவீங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏய், ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது நான் ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லை. எனக்கு பிரதர் முஸ்லீம்ஸுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இஷ்டம். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் எனக்கு. அவங்க மாஸ்க்கு ஃபுல்லாகவே ரஷ் ஆகிடும் ஃப்ரைடேஸில். அவங்க கையில் ஒரு மேட் எடுத்துகிட்டு வருவாங்க, பார்த்துக்கிறீங்களா? மேட் எடுத்துகிட்டு வந்து மாஸ்க் உள்ளே போட மாட்டாங்க, மாஸ்க்கு வெளியவே ரோட்டில் எச்ச துப்பி இருப்பாங்க. நாய் டாய்லெட் போயிருக்கும், எங்கன்னா கூட்டம், இந்த மாஸ்க்கு சவுண்டு கேட்டால் போதும், மேட்டை போட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே நமாஸ் படிக்கும். ட்ரெயினில் பண்ணிக்கிறாங்க, ஃப்ளைட்டில் பண்ணிக்கிறாங்க, ஆஃபீஸில் பண்ணிக்கிறாங்க. யார் பார்க்குறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, என் கடவுளை என்ன பார்த்துங்கிறாருன்னா. இருக்கிறீங்களா அந்த மாதிரி? ஒரே ஒரு சேலரி, ஒரே ஒரு வேலை வந்தது, ப்ரேயரே காணும் உங்கள்கிட்ட. ஒரே ஒரு கல்யாணம் ஆனதெல்லாம் இயேசுவே மறந்துட்டேன். ஒரே ஒரு குழந்தை பிறந்ததுமே ரட்சிக்கப்பட்டேனே தெரியாதாயிட்ட. ஓவர்டேக் பண்ணி உன்னுடைய பிளெஸிங்ஸ், தேவனுடைய இடத்தை. என்னைக்குமே தேவன் வைக்கிற இடத்தை வைக்காதீங்க. That is very danger for you. ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, so I threw you to the ground and I exposed you. வெளிரங்கமா காட்டிடுவார் பெருமை உள்ளவங்களுக்கு. இந்த ரவுடிங்களுக்கெல்லாம் இருக்கிற பெருமை பார்த்துக்கிறீங்களா? ரவுடிங்களுக்கெல்லாம் அவங்க யாரும் என்ன பண்ண முடியாது, டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண மாட்டாங்க, கிட்னியை டச் பண்ணுவாங்க. என்ன டச் பண்ணுவாங்க? உன்னை டச் பண்ண மாட்டேன், உனக்குள்ள ஒரு கிட்னி இது பாரு, அதை டச் பண்ணுவாங்க. இவரெல்லாம் நில்லாருன்னா 10 பேர் அடிக்குவாங்க.
10th ஸ்டாண்டர்ட் பையன் அடிச்சு சாவச்சிட்டுக்குவாங்க. கோலியாத்துக்கு அந்த மாதிரி தான் பெருமை இருந்துச்சு. ஆனா அடிச்சிருந்து சோட்டா தாவீது. ஸோ உங்களெல்லாம் பார்த்து சொல்றேம்மா, இந்த அழகு, இந்த பெருமை, இந்த பேரு, இந்த புகழெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாமே தேவன் தான் தந்தது. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, நான் தான் உன்னை வளர்த்தேன் சொல்லாதீங்க. நீங்க வளர்க்கல, கடவுள் வளர்த்தாரு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வலிக்க உள்ளோம். அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும் போதோ இல்லை உங்களை ஏமாத்தும் போதோ உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? வலிக்கும். அந்த ஹார்ட் எடுத்துருங்க. இல்லை நான் பண்ணல, இது எல்லாமே கடவுள் தான் செய்தாது. அவன் நல்லது பண்ணும் போது கூட கடவுள் தான் மகிமை போவோம். அவன் கெட்டது பண்ணும் போது கடவுளே பார்த்துக்குவார். யூ வில் பி ஃப்ரீ பிகாஸ் சத்தியத்தை அறிவீர்கள். யூ ஆர் டெலிவர்ட். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது 2 தீமோத்தியில அதே வசனம் தான், word of God will always correct you, will instruct you, it will reproof you and to be the profitable. வாரம் ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் சர்ச்சுக்கு கொண்டு வந்துங்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமா, என்ன வாரம் ஆண்டவர் கரெக்ட் பண்ணி இருக்கிறார். Church is the place where it corrects you, not compromises you. Amen. பெருமை உள்ளவங்களுக்கு கோபம் வரும், தாழ்மை உள்ளவருக்கு ஏற்றுக்கொள்ளுவார்கள். எஸ், இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் மீ. நான் போன வாரம் கூட அதுக்கு முந்தான வாரம் கேட்டேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு டிஃபால்ட் உனக்கு பிடிக்காதது என்னன்னு கேட்டேன். அப்போ நீங்களாம் என்ன சொன்னீங்க? கோபம் சொன்னீங்க. இவரோ கோபம் சொன்னாங்க. அந்த கோபத்தை ஏன் ஆண்டவர் வச்சாருன்னா நீங்க கரெக்ட் ஆகுறது இந்த இடம் தான். ஆமென். அல்லேலூயா. என்ன பிரதர் பணம்? நான் கேட்கிறேன், என்ன பண்ணும்? திருடன் இல்லாத பணமா? ஒரு ஆளு திருடி இருக்கிறார். எங்க துடிக்கிறார்ன்றங்க? கோல்டு கடையிலேயே. ஏசிய பின்னாடி ஒரு ஃபேன் வரும், அந்த பின்னாடி ஒடிச்சு போய் எடுத்துக்கிறார். எல்லாம் எங்க ஒழிச்சு வச்சு நின்றுக்கிறார் தெரியுங்களா? சுடுகாட்டில் ஒழிச்சு வச்சு நின்றுக்கிறார். பிடிச்சிட்டுக்கிறாங்க, சப்பல்ல வச்சு பிடிச்சிக்கிறாங்க. நான் யோசிப்பேன், நான் உங்களை கேட்குறேன், யாரெல்லாம் ஆண்டவர் கையில வாங்கினீங்களோ கண்டிப்பா ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கினீங்களோ நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு என்னவா இருப்பீங்க? உங்க வீட்டுல நானு நீன்னு பேசாதீங்க, குடும்பம் பிரிஞ்சிடும். ஒண்டியா இருப்பீங்க. எழுதி தர ஒண்டியா இருப்பீங்க. யாரும் கூட இருப்ப மாட்டாங்க. ஏன் பணம் இல்லைன்னா வாழ முடியாதா? கண்டிப்பா வாழ்றவங்க நான் வெளியே காட்டுறேன். என் காசுல தான் வாழ்றேன்னு என்னைக்குமே யாரும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரதர் சிஸ்டர்ஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ, நீ எவ்வளவு கீழே போறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் உன்னை மேலே உயர்த்துவார். நீ எவ்வளோ ஆண்டவரை தள்ளிட்டு மேலே போறேன்னு நினைக்கிறியோ, கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களே என்ன பண்றாரு? எங்கிறாரு? கிரவுண்டுக்கு வந்து விழுந்துறாங்க அவங்களாம். சிம்சோன் வந்து விழுந்துட்டான். சிம்சோன் ரொம்ப அழகுள்ளவன், பலசாலி. ஜோசப் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஜோசப் ராஜா மாறிட்டான், சிம்சோன் குருடனா மாறிட்டான். காரணம், சிம்சோன்ட்ட இருந்தது பெருமை, ஜோசப்ட்ட இருந்தது தாழ்மை. யார் ஜெயித்தது? சிம்சோன் கூட எல்லாரும் இருந்தாங்க, ஜோசப் கூட யாரும் இல்லை. ஏன் ஜோசப் ஜெயிச்சா தெரியுமா? பிகாஸ் he humbled everywhere. அவன் ஜெயிலில் இருக்கும் போது தாழ்த்தப்பட்டான், வெளியே இருக்கும் போது தாழ்த்தப்பட்டான், சிறையிருப்பில் இருக்கும் போது தாழ்த்தப்பட்டான். எல்லா இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்த வைத்தார். ஆமென். அல்லேலூயா. சில பேரெல்லாம் நீங்க சொல்லுவீங்க, எங்க வீட்டில் நான் ஒண்டி தான் கஷ்டப்படுறேன். உங்களுக்கு தான் அந்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த ஃபேன் கொஞ்சம் ஆன் பண்ணு. ஆகிலும் வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. ஆகையால் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. தேவ கிருபையினால. யார் சொல்றது தெரியுமா? பவுல் சொல்லுகிறாரு, நான் யாருனால வாழ்ந்துங்கிறேன்? தேவனுடைய சுத்த கிருபை. கிருபை 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 கிருபை. பாட்டு பாடுறாங்க, நான் இல்ல, என் பெல்லன் இல்ல. வீட்டுல போயிட்டு நான் தான். இங்க
எல்லாம் கிருபை, எல்லாம் ஐடியா பொய்ன்னு வர ஆண்டவர். நான் வாழ்வது தேவ கிருபை. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் எல்லாரும் காட்டில நான் என்ன பண்ணேன்? ரொம்ப பிரயாசப்பட்டேன். Whatever I am now, it is all because of God. எவ்வளவு பேர் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே எங்க அப்பானால தான். நான் இந்த துணி போடுறதுக்கு காரணம் எங்க அப்பா, நான் இன்னைக்கு வாழ்றது எங்க அப்பா, நான் இன்னைக்கு வேலையில இருக்குது எங்க அப்பா, நான் நடந்துங்கிறது ஏசப்பா மாற்றம் தான். ஹல்லேலூயா. கிருபை என்ன தெரியுமா? நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. Grace is nothing but God is giving you a chance, an opportunity. உங்களுக்கு யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிற. இல்லைன்னா நீங்க பண்ண தப்ப உங்களை சாவடிச்சுட்டுக்கும். நீ எது ரொம்ப நல்லது நினைச்சு அதை உன்னை போட்டு தள்ளிட்டுக்கும். ஆனா கர்த்தருடைய கிருபை உன்னை காப்பாத்துச்சு. பவுல் சொல்லுகிறார், பட் whatever I am now, நான் இப்ப இருக்கிற நிலைமை, நான் பங்களால இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், மிடில் கிளாஸ்ல இருக்கட்டும், எனக்கு குடும்பம் இருக்கட்டும், குடும்பம் இல்லாத போட்டு, எனக்கு வேலை இருக்கட்டும், வேலை இல்லாத போட்டோம், எனக்கு யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே, இந்த மாதிரி வாழ்றதுக்கு காரணமே என் கடவுள். ஹல்லேலூயா. அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு, it's all because of God poured out his special favor on me, not without results, for I have worked harder than any other apostles. எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அது நான் அல்ல, yet it was not I but God. ரொம்ப பேர் சொல்லுவோம், உனக்காகவே கஷ்டப்படுற. உங்களுக்கு முன்னாடி பால் கஷ்டப்பட்டாருமா, உங்களுக்கு முன்னாடி இயேசு கஷ்டப்பட்டாருமா. ஹலோ, நீங்க என்னவோ ரொம்ப விஷயத்தை பெரிய கஷ்டம்லாம் நீங்க படல, என்னவோ ஃப்ளைட்டை பாதியில நெல்லி போய் நீங்க தள்ளி ஸ்டார்ட் பண்ண மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ட்ரெயின் நெல்லிச்சுன்னு சொல்லிட்டு இன்ஜின் எடுத்து சைடில் வச்சு வேற இன்ஜின் எடுத்து மாட்டின மாதிரி பேசாதீங்க. ஒன்னும் யாரும் படாத கஷ்டம் நீங்க படல. சில குழந்தைங்க வந்து என்கிட்ட சொல்ல, எங்க மம்மி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நேற்று நாய் வாக்கிங்க்கு போன, ஒரு வாரத்தில் வாக்கிங் போயிருந்தேன். ஒரு குழந்தை அழுது வந்துச்சு, ரொம்ப கியூட்டா அழுது வந்துச்சு. ஏமா அழுதுங்கிற, நான் டியூஷன் போறதுலன்னு சொல்றேன். ஆனாலும் டியூஷன் போற, டியூஷன் பிடிக்கவே மாட்டேங்குது இந்த டியூஷன். சில வீடியோஸ்ல பாத்தீங்களா, குழந்தைங்களா, எனக்கு தான் படிப்பு வர மாட்டேங்குது. பவுல் சொல்றாரு, நான் எல்லார காட்டில கஷ்டப்பட்டயா, பட் நாட் மீயா, பட் மை காட். ஹல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு மேல வரலையா, கர்த்தர்னால நான் மேல வந்தயா. என் குடும்பத்திலே என்னை மேல கொண்டு வைத்தது என் கர்த்தர். மாற்றம் தான் நினைக்கிறவங்க மாற்றம் நீங்க கரங்களை தட்டி இயேசு சொல்லுங்க. என்னை கஷ்டப்பட வைத்ததுக்கு பலன் கொடுத்தது என் இயேசுதான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வருவாங்க, 61 வயசு அவங்க. அந்த அம்மாவுக்கு இன்னொருத்தருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ட்ரை லைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து 2 காலில் ஏன்னா இன்ஜெக்ஷன் வச்சிருக்கிறாங்க, ஒரு வயர் கனெக்ஷன், இங்கே ஒரு பைப் வச்சிருக்கிறாங்க, பேண்டேஜ் போட்டுக்கிறாங்க. அப்படியே கால் உதிரின்னு இருக்குது. அந்த அம்மா 2 நிமிஷம் பார்க்குறேன், எல்லாம் மிஷின் மாதிரிக்கிறாங்க. கேட்டா கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சா. நீங்களாமா, உங்க கிட்னி எப்படிமா நல்லாக்குது, நீங்க உங்க உயிர் எப்படிமா இன்னைக்கு வாழ்ந்துன்னு? நீ ஆப்பா, அதெல்லாம் தேவ கிருபைப்பா. நான் ஒண்டி கஷ்டப்படுறேன். எங்க வீட்டுல வேலை விட்டுரு, என்னது கஷ்டப்படுறேன். போன மாசம் ஒரு கப்பல்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வேற சர்ச்சுக்கு போறாங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்தாங்க, பேசி அனுப்பிட்டேன், சில ஆலோசனை கொடுத்தேன். இவங்களுக்கு என்ன பெருமைனா, பையனுக்கு சம்பாதிக்கிறேன்ற பெருமை, பொண்ணுக்கு என்ன பெருமைனா எனக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறான்ற பெருமை. இவரை பார்த்து சொன்னேன், பிரதர் அப்பப்போ பண்ணத்தை என்ன பண்ணாத, வெளியே சொல்லி காட்டாது. என்கிட்டே 10 வாட்டி சொல்லிட்டார். நான் சம்பாதிக்கிறது எவ்வளோ தெரியுமா பிரதர், நான் சம்பாதிக்கிறது எவ்வளோ தெரியுமா பிரதர், நான் சம்பாதிக்கிறது எவ்வளோ தெரியுமா பிரதர். அப்படியே செத்து போயிடுவான். தெரியுமா 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 பிரதர். என்னடா சம்பாதிக்கிற, ஃபோன் நம்பர் மாதிரியா சம்பாதிக்கிற, நீ என்ன சம்பாதிக்கிற அந்த மாதிரி.
என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி சம்பாதி வேணல, என்ன கேட்டுச்சு சந்தோஷக்கதா? சரி உனக்கு வயசு ஆகலாத இந்த சந்தோஷம் வந்துச்சா? உனக்கு கல்யாணம் ஆன சந்தோஷம், கல்யாணம் கட்டிக்க சந்தோஷம் வந்துச்சா? இல்ல, வராது அதுல. ஏன்னா சந்தோஷமே அதுல இல்ல. எனக்கு ஒரு வீடு கட்டினா சந்தோஷம். யோ, பல வீடை கட்டி சந்தோஷத்தை எழுதுன்னு நான் காட்டுறேன். என் பிசினஸ் பெருசாயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், மூலியை வெஞ்சிடும். ஒரு ஆள் கேஷ் கவுண்டர்ல உட்காந்து இருக்கிறாரு, ரொம்ப ரஷ்ஷான ஒரு கவுண்டர்ல பிசினஸ் ஆயின்னு இருக்குது. சடனா ஒரு ஆள் ஏதோ கேட்கிறாரு, ஒரு டென்ஷன்ல ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் இருப்பான்ட்டு இவ்வளோ பேர் கத்தி எடுத்து ஒரே அடி ஓனர், ஸ்பாட்லேயே ஓனர் செத்துட்டாரியா. இப்போ காசு மேலே வந்தா உயிர் கேரண்டியா? உஷாராகணும்யா, அதுல பெருமை பாராட்டிடாத, கிரவுண்ட்ல வந்து விழுந்துருவேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்லா பிரேயர் பண்றீங்களா, பெருமை பாராட்டாதீங்க. நல்லா பைபிள் வாசிக்கிறீங்களா, பெருமை பாராட்டாத. நல்லா பாட்டு பாடுறியா, பெருமை பாராட்டாத. நல்ல மெசேஜ் கொடுக்க, ஐயோ நான் இல்லப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது நான் இல்லப்பா, என்னை கஷ்டப்பட வைத்தது கர்த்தர்பா, நான் இல்லையா கர்த்தர். But whatever I am now, it is all because of God. நான் இன்னைக்கு இவ்வளவு நாளா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் not me but he. ஆமென், அல்லேலூயா. அந்த அம்மா ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது சொல்றாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. 5 மாசம் குழந்தை வயிற்றுல செத்துச்சு, 60 வயசு அம்மா உயிருக்கு போராடிங்கிறாங்க. இன்னும் தெரியுமா, இப்போ நியூஸ் படிச்சீங்களா? காலையில் நியூஸ் படிக்கல. விஜய் ரசிகருங்க எல்லாம் போய்க்கிறாங்க. எவ்வளவு பேர் செத்துட்டுக்கிறாங்க? இல்ல 100 ரீச் ஆயிடுச்சு, லெவல் கூறிடுச்சு. இப்போ இங்க யாராகிறீங்களா? ஏன் போலியா கூட்டத்துக்கு? கூப்பிட்டாரு அவங்களெல்லாம் போடுத்தானே, 2 மிதியும் வச்சுட்டு போவாங்க. ஐபிஎல் கூட போனா 11 பேர் அவுட். உனக்கு எது பிடிக்குமோ அதே போதும் உயிர் எடுக்கிறது, தெரியுங்களா? ஆனா கடவுளை பிடிச்ச உனக்கு உயிர் எடுக்க மாட்டார், உன்னை வாழை வச்சு காட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னத்தையா நம்ம எல்லாம் தூக்கின்னு போக போறோம்? என்னத்தை எத்தன்னு போக போறீங்க? எந்த நானே ஏன் நான் அழகாக்குறேன். பொண்ணுங்களுக்கு சொல்றேம்மா, உங்க ஹஸ்பண்ட் எங்கம்மா அது பியூட்டி போயிடுச்சு, காண போயிடுச்சு. நான் அழகாக்குறேன். என் அழகு என்ன மாதிரி அழகு தெரியுமா? குப்பை தொட்டின்னுவேன். நான் என்கிட்ட வந்தீங்கன்னா குப்பை தொட்டின்னுவேன். ஏன்னா நானும் அப்படித்தான் போக போறேன், நீங்களும் அப்படித்தான் போக போறீங்க. ஆமென், அல்லேலூயா. நான் பாரு என் லைஃப்ல எப்படி வந்துக்கிற முன்னாடி, ஆண்டவர் உன்னை பின்னாடி பார்க்குவாரு. நீ எங்கடா முன்னாடிக்கிற? வாயில தான் முன்னாடி வர, ஆனா வாழ்க்கையில எல்லாம் பின்னாடிக்கிற. இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணமே பவுல் சொல்லுகிறார், அவர்தான். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப நல்லா சொல்லுது, it is because of God. பெருமை உள்ளவங்க எப்பவுமே கர்த்தரை காட்ட மாட்டாங்க. தாழ்மை உள்ளவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? not me but the grace of God. நான் இல்ல, தேவன் கொடுத்த வரங்கள், தேவன் கொடுத்த கனி எனக்கு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9. Yes, Bible says God saved you by his grace when you believed, and you can't take the credit for this. You believed, so God saved you, but don't take this credit. அப்படினா நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களால அல்ல, that credit belongs to God. Hallelujah. அந்த மகிமை கர்த்தருக்குரியது மாற்றதா. Hallelujah. நம்ம ரட்சிக்கப்பட்டதெல்லாம் யாருனால? தேவனால. இன்னைக்கு வாழ்றது யாருனால? தேவனால. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது யாருனால? என் தேவனால. ஆமென், அல்லேலூயா.
Don't take God's credit to you. It is a gift from God. பைபிள் சொல்லுது, and you can't take the credit for this, that you are being saved. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். சில பேருக்கு பெருமை என்ன தெரியுமா? நான் அந்த சர்ச்சுக்கு போறேன் தெரியுமா? எந்த சர்ச்? ஹலோ, யாரன்னா வீடியோ பார்த்துருந்தா ஹலோ கால் பண்ணி சொல்லுங்க, எந்த சர்ச்? பரலோகத்துல சர்ச்சுக்குதா? நான் இன்டர்நேஷனல் சர்ச்சுக்கு போறேன். இன்டர்நேஷனல் சர்ச்சை பத்தி நான் தப்பா சொல்ல, அதுல என்ன பண்ணாதீங்க. இன்டர்நேஷனல் சர்ச்சுக்கு போனா இன்டர்நேஷனல் பரலோகம் வைக்கல, ஒரே பரலோகத்தான். ஏன் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் கோலியாதா? எங்க பாஸ்டர் யார் தெரியுமா? பெரிய பாஸ்டர் அவரு. என்ன கூட அப்படி சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க, என்ன போட்டு தள்ளுவார் இவரு. எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னா குட் சமாரிட்டன் சர்ச் அண்ட் மினிஸ்ட்ரி போர்டு இன்னும் மாத்தல, நான் மாத்த. சர்ச் அண்ட் குட் சமாரிட்டன் சர்ச். பாஸ்டர் வில்ஃப்ரேட் சர்ச்சுக்கு போறேன் யாரும் என்ன பண்ணாதீங்க. ஐயோ ஏன் சர்ச் இல்லம்மா, கடவுளுடைய சர்ச். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. That credit goes to God, not me. நான் பிரசங்க பண்ணல, நான் என் வாயில பேசினே இல்லை, என்ன ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. That credit goes to God. ரொம்ப நல்லா சொல்றார் பாருங்க. God saved you by grace when you believed, and you can't take credit for this. It is completely because a gift from God. தாழ்மை உள்ளவங்க எப்பவுமே கடவுள் கொடுத்தாருப்பான்வாங்க. என்ன கொடுத்தாருவாங்க? கடவுள் கொடுத்தாரு. வீடு, கடவுள் gift from God பா. ஜீசஸ் வந்தாரு, எங்க என்ன பார்த்தாரு, எனக்கு ஒரு gift கொடுத்துட்டு போனார். என்னது? கார். கோல்டு செயினா, gift கொடுத்தாரு ஜீசஸ். எனக்கு ஒரு gift பண்ணாருப்பா. ஒரு வீடு ஜீசஸ் கொடுத்தாருப்பா. இந்த அழகு ஜீசஸ் கொடுத்தாருப்பா. இந்த துணி ஜீசஸ் கொடுத்தாருப்பா. இந்த மூச்சு ஜீசஸ் கொடுத்தாருப்பா. இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு ஜீசஸ் கொண்டு வந்தாருப்பா. என்ன இன்னைக்கு துதிக்க வைத்தது ஜீசஸ் என்னை கொண்டு வந்தாரையா. இயேசுதான் இது காரணம். நீங்க டொமெஸ்டிக் சர்ச்சுக்கு போங்க, இன்டர்நேஷனல் சர்ச்சுக்கு போங்க, இல்ல எந்த சர்ச்சுக்குனா போங்க, சர்ச்சிலே பெருமை பாராட்டாது. சர்ச்சில் நம்ம பரலோகத்தை போறதில்ல, சத்தியத்தை தான் பரலோகத்துக்கு போறது. ஆமென். அல்லேலூயா. சோ அதனால உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், பாஸ்டர் மேல குறிச்சு பெருமை பாராட்டாதீங்க. பாஸ்டர் கடவுள் அல்ல, இஸ் a messenger. You have to honor your pastor but give the glory to God. ஆமென். அல்லேலூயா. அதுதான் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். வண்டியில பெருமை வரக்கூடாது, வீட்டில் பெருமை வரக்கூடாது, நகையில பெருமை வரக்கூடாது, வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது. எது இருந்தாலும் gift from God. This credit goes to God. நல்ல துணி போடுங்க, தப்புன்னு சொல்லல, ஆனா சொல்லுங்க இது காரணம் யார் தெரியுமாயா? கர்த்தர். பிரதர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பிரதர், ரொம்ப ஹேண்ட்ஸம். தேங்க் யூ பிரதர். இவர் தான் பிரதர். யாரு? நம்ம ஆளு. வந்து பாரு, ரெடி பண்ணுவார் உன்னியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மையாகணும். சில பேருக்கு தாழ்மையிலே என்ன வர தெரியுமா? இவங்களை எப்படி கண்டுபிடிக்கல நீங்க? They will say they are very humble sister. In that humble itself we can find that pride. பிரதர் நான் சர்ச்சில் முன்னாடி உட்காருங்க பிரதர், முன்னாடி உட்காருங்க, தப்பா நினைச்சுக்க போறீங்க. நான் சர்ச்சில் எங்க உட்கார்றேன்? முன்னாடி பிரதர். அது எவ்வளவு பேர் சொல்லிருக்குவாங்கன்னா, டிங் 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 டிங்னு எங்க பண்ணுவாங்க? அடியான அடி அடிப்பாங்க. இவங்க தாழ்மையா இல்ல அதுல ஒரு பெருமை எதிர்பார்க்கறாங்களா? நான் லாஸ்ட் பெஞ்ச்பா, அதுக்கு தான்ப்பா, அதுக்கு தான் நான், அதுக்கு தான்ப்பா நான். நீ போடும் போதெல்லாம் நான் நம்மளுக்கு தெரியுது. இது தாழ்மை அல்ல, நான் பட்டர் நான். இன்னும் போட்டியே வைக்கிறாங்க, நான் போட்டு வறுக்க வைக்கிறார் ஆண்டவர். ஜல்தி பூமிக்கு தள்ளுறாரு. ஏன்னா உனக்கு நான் என்னைக்கு வருதோ ஆண்டவர் கையால தள்ளு வாங்கணும்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நானலாம்ப்பா
நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த தெரியுமாப்பா? நீ எப்படிப்பா? எப்படி 15 கை 7-8 நாக்கு அனிமேல இதெல்லாம் வாழ்ந்தாங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா இருந்தேன்னு வாங்க. ஐயோப்பா, நான் பார்த்துக்கிறவங்களெல்லாம் யாரும் அப்படி இல்லை. கர்த்தர் இருந்தால் தான் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. தாழ்மையில கூட 10 தடவை போய் சொல்லக்கூடாது. நான் தாழ்மை நீங்க சொல்லாதீங்க, மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லட்டும்ன்ற. பெருமை உள்ளவங்க முந்திரி கூட்டும் போது முந்திக்குவாங்க. இப்போ யார்கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க நடுவில் வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன வரணும்? கொஞ்சம் மார்க்ஸ் போடணும். ஜிராஃபீஸ் சர்ச்சில் வருவாங்க சில ஜிராஃபீஸ், எனக்கு இந்த சேர் தான் வேணும். இவன் வந்து யானை, அந்த சேரை விட்டா இந்த யானை என்ன ஆகாது? சேரு வாயின்னு தான் சொல்லும், தயவுசெய்து ஏஞ்சி போய் ஊழியம் பண்ணணும். இந்த சேர் அந்த சேர்னு உட்காராதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சேர் கிடைச்சிச்சா டக்குன்னு உட்காந்து என்ன பண்ணுங்க, சத்தியத்தை கேட்க ஆரம்பிங்க. அதுல ஒரு பெருமை பாராட்டாதீங்க, ஹம்பிளா இருங்க. இந்து டெம்பிள் எல்லாம் கீழே உட்கார்றாங்க, கோடீஸ்வரங்க. ரோட்ல நெல்லி போடுறாங்க, அவங்க கடவுளுக்கு வணங்குறாங்க. நம்மலாம் ஒன்றும் இல்லை பிரதர், நம்மலாம் ஒன்றும் இல்லைன்ற. கத்துக்கங்க, சத்தியத்தை அறிவீர்கள். பைபிள் சொல்லு, உங்க சீட்டு வேறனா சீட்டை மற்றவங்களுக்கு கொடுன்றாரு. இங்க வந்து ஆப்போசிட் சண்டை போடக்கூடாது, விட்டு கொடுக்கணும், அப்பதான் உனக்கு சீட்டை கிடைக்கும். சார்லி கிரிக் தன் வாழ்க்கையை இழந்தார். அவருடைய ஆசை அந்த ஊர் இயேசு பக்கம் திரும்பணும். ஆனா அவருடைய ஆசை கர்த்தர் கடைசியில திருப்தி ஆக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் இல்லை, ஆனா அவர் ஆசைப்பட்டதெல்லாம் கர்த்தர் பண்ண வச்சிட்டார். இப்போ அவருடைய போட்டோ வந்து காயின்ல வந்துக்குதான். அவரோட காயின் எவ்வளவு பியூட்டிஃபுல் இல்லை? கஷ்டப்பட்டதுக்காக கர்த்தர் பலன் கொடுத்தார். பவுல் சொல்றாரு, எல்லாத்த காட்டிலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டையா, ஆனா அந்த கஷ்டத்தை நான் சொல்லப்படல, இதுல மத்தியில கர்த்தர் என் கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. டிவோர்ஸ் ஆயிடுமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? 100% உங்களுக்கு ஆயிடும். நான் எப்படி எங்க அப்பா அம்மா வீட்டில் வாழ்ந்தேன்னு சொல்லாதீங்கம்மா. நீங்க கூட பிரதர், நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் ஆயிட்டேன். இல்லை பிரதர், எப்படி பிரதர் நம்மலாம் வாழ்ந்தோம்? நம்மலாம் வாழல பிரதர், வாழ வச்சு காட்டுறார் பிரதர். நான் பார்க்குற பிரதர், இயேசு இல்லைன்னா தான் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவர் தான் என்னை காப்பாற்றி நடத்தினார். வார வாரம் வந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினுங்கிறார். வார வாரம் வந்து கர்த்தர் என்னை கரெக்ட் பண்ணிங்கிறார். உங்களே நீங்க வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை மறைச்சு ஆண்டவரை காட்ட பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் பிரைட்னஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். Some people will glorify themselves saying that I will read Bible 10 times. நான் காலையில ஏஞ்சி பிரேயர் பண்ணிடுவேப்பான்னு 10 பேர் சொன்னீங்கனாலே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்ன ஆயிடுச்சு? ஏன்னா நீங்க மற்றவங்க சொல்றதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறீங்க? ஜெபமே பண்ணீங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை பண்ணினாரா? நீ அந்த ரங்கத்தில் ஜெபிக்கும் போது நீ கதவை சாத்துன்றாரு. நீங்க உள்ள பிரேயர் பண்ணிட்டு 10 பேருக்கு போய் சொல்றீங்க. நீங்க பிரேயர் பண்றதே யாருக்கும் தெரியவே கூடாது. நீங்க தெரியப்படுத்தாதீங்க, உங்க ஜெபம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. 10 times பைபிள் படிக்கிறேன் எங்க போய் சொல்லாதீங்க. என்னை வந்து ஒருத்தர் கேட்டா, நீங்க பிஷப்பான்னு கேட்டாரு. பிஷப்பா என்ன பிரதர் அப்படின்னான்னு கேட்டேன். பிஷப்னா எனக்கே தெரியாது. அவர் மாதிரி சொன்னேன், என்ன பிரதர் பிஷப்? நான் பைபிள் காலேஜ் போயிருக்கும் போது நான் சொன்னேன், பிஷப்லாம் இல்லை பிரதர், பிஷப்னா எனக்கு என்னன்னு தெரியாது பிரதர். பிரதர் நான் யார் தெரியுமா பிரதர்? பிஷப்புனார். இவ்வளோ கார்டு அடிச்சுன்னு வந்துட்டுக்கிறார். எல்லாருக்கையும் என்ன பண்ணிக்கிறாரு? பிஷப் பிஷப் பிஷப்னு என்கிறாரு. நான் கார்டு பார்த்தேன்,
போட்டு அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் ராங். விசிட்டிங் கார்ட்லேயே ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் என்னாகுது, ரொம்ப நல்லா இந்த பிஷப் படிச்சுக்கிறாருன்னு பார்த்தேன். நீங்க பிஷப்னு சொல்லாதீங்க, நீங்க கிறிஸ்டியன்னு சொல்லாதீங்க, வாழ்ந்து காட்டுகின்ற, வாழ்ந்து காட்டுகிறவன் தான் கிறிஸ்தவன், வாழ்ந்து காட்டுகிறவன் தான் தாழ்மை உள்ளவன். வாயில வடை சுடுறவங்கெல்லாம் பெருமை உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரதர் நியூஸ் பேப்பர்ல வாசிச்ச 2 பொண்ணு பெண், அவருக்கு பொண்ணு பசங்க, ஒரு ஆம்பளை பையன், மிலிட்ரி மேன். 4.5 கோடி ரூபாய் சொத்து எடுத்துன்னு போயிட்டு கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டாராம், அவர் போற டெம்பிளுக்கு. நியூஸ் பேப்பர்காரன்ட்ட போய் சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி என் சொத்தை உங்களுக்கு எழுதுறேன், தயவுசெய்து இந்த சொத்துல இருக்கு யாரும் எங்கள் வீட்டில் இருக்கிற வந்து வாங்கக்கூடாது. அவங்க 3 பசங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்களா, நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், ஆனால் எங்கள் அப்பா எங்களுக்கு என்ன தர மாட்டேங்கிறாரு. அவர் மிலிட்ரி மேன் சொல்கிறாரா, இவங்களை வளர்த்துந்தோட நான் ஒரு 5 மாடை வளர்த்துக்கலான்னாரா. ரொம்ப ஷாக்காக சொன்னார். காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு நல்லதுக்கும் இவங்க என்ன பண்ணல, பிரயோஜனமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த கோயில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர் உள்ளே வந்து என்ன ஆவாங்க, நல்லவங்களாம் மாறுவாங்க. இதுலேருந்து ₹1 இவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க. கோடியில் எழுதி கொடுத்துட்டு வரவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையை வெறுத்தவங்க. உங்களுக்கு தெரியட்டும், நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து இயேசு வாழுகிறா. நான் சம்பாதிக்கல, ஏன் அழகல்ல, ஏன் பொசிஷன் அல்ல, ஏன் வாழ்க்கை அல்ல, இது எல்லாமே கர்த்தர் போட்ட கிருபையா. It is a gift from God. Amen. Hallelujah. நான் ரட்சிக்கப்பட்டேன். பைபிள் சொல்லுது, நீங்க எப்படி காப்பாற்றப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? God saved you. Salvation பேர் என்ன? Salvation is nothing but saved. God saved you by His. ஆனா வெளியே என்ன சொல்றது? நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்க ரட்சிக்கப்படல. Because of His grace you are saved. அவருடைய கிருபைனால நீங்க என்ன ஆவீங்க? நான் ரட்சிக்கப்படல, என்ன ரட்சிக்கப்பட கர்த்தர் வச்சார். நாங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்ல, அவர் கிருபைனால நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இனி நல்ல துணி போறதுக்கு காரணம் என்ன? அவர் கொடுத்த gift. It is gift from my God. இன்னைக்கு நான் ஒரு நல்ல கார்ல போறேன். எந்த இல்ல, எங்க அப்பா கொடுத்தாங்க காரு, அவர் செலக்ட் பண்ணாரு. ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே அவரை காட்டினே வாங்க. நான் இல்லப்பா, நான் இல்லைன்றவரே, எல்லாம் நீதான். ஒரு நாள் வரும், இந்த உலகத்துக்கு நீங்க யாருன்னு ஆண்டவர் காட்ட ஆரம்பிச்சிடுவார். தாழ்த்தப்பட்டு இருக்கிறவர்கள். யோசேப்பை பார்த்தீங்களா, கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார்? மறைச்சு வச்சார். அவனை எவ்வளோ விட்டு கொடுத்தானோ அவ்வளோ கர்த்தர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டார் அவனுக்கு. லாஸ்ட்ல வரும்போது பைபிள் சொல்லுது, யோசேப்போட வஸ்திரம் மாறி இருந்ததா. அப்படின்னு என்ன தெரியுங்களா? அவனுடைய அவுட்டர் பார்ட்டை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணாரு, அவனுடைய இன்னர் பார்ட்டையும் கர்த்தர் சேஞ்ச் பண்ணாரு. அவன் சூழ்நிலையும் மாத்தினாரு, அவனுடைய நிலைமையும் கர்த்தர் மாத்தினார். Because he was just humbling himself. Amen. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. தாழ்மை உள்ளவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை உயிரோடு வாழ வச்ச அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாம் நீங்க தான் ராஜா. Yes Lord, it is you, not me. Amen. Hallelujah. எங்க போனாலும் இப்படி வாழுங்கம்மா. உங்க மூலியமா இயேசு தெரிவார். உங்க மூலியமா அறியாதவர்கள் இயேசு தெரியும். உங்க குடும்பத்தில் பிரிவினை வராது, ஒருமனம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், அன்பா இருங்க, தாழ்ந்து போங்க, ஆண்டவரை காட்டிட்டு போங்க. ஆமென். எல்லாம் அப்படியே உங்க கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து